ஹாய் வீவோஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ரொம்பவே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு யார் தான் அந்த பரமேஸ்வரியோட பேரன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இளையராஜாவை தூக்குறதுக்கு பிளான் போடுறாங்க. அதுபடியே இளையராஜாவை ஆளுங்களை வச்சு கடத்திட்டு வந்து ஒரு குடோனில் வச்சுருக்காங்க. அங்கே வச்சு இளையராஜாவை அடின்னு அடிக்கிறாங்க. டே, நீ தான் அந்த பாட்டியோட பேரனா, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு இளையராஜா சொல்கிறாங்க, ஆமாம் அத்தை, நான் தான் பாட்டியோட பேரன் அப்படின்னு சொல்ல. இதை கேட்டால் சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இல்லை நீ பொய் சொல்கிற, நீ அந்த பரமேஸ்வரியோட பேரன் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இளையராஜா சொல்கிறாங்க, அத்தை நான் சொல்கிறது கேளுங்க, எதுக்காக உங்களுக்கு இவ்வளோ பெரிய சந்தேகம், நான் தான் பாட்டியோட பேரன் அப்படின்னு சொல்ல. அதை கேட்டால் சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, மறுபடியும் பொய் சொன்னேன், அவ்வளவு தான், உன்னை அடிச்சே சாகடிச்சிருவேன், ஒழுங்கு மரியாதையாக உண்மையை சொல்லிட்டா, யாருடா பரமேஸ்வரியோட பேரன் அப்படின்னு சொல்ல. அதுக்கு இளையராஜா மனசில் நினைக்கிறாங்க, கண்டிப்பாக நம்ம உண்மையை சொல்லலைன்னா இவங்க நம்மளை விட மாட்டாங்க, வேற வழி இல்லை, உண்மையை சொல்லிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜா சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் வந்து அந்த பரமேஸ்வரி பாட்டியோட பேரன் கிடையாது அப்படின்னு சொன்னதுமே சாமுண்டீஸ்வரிக்கு பயங்கர ஷாக் ஆகுது. அப்போ சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, அப்போ யார் தான்டா அந்த பாட்டியோட பேரன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு இளையராஜா சொல்றாங்க, யார் என்னன்னா எனக்கு தெரியாது, என்னைய பேரனா நடிக்க சொன்னாங்க, நானும் நடிச்சேன், அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி நினைக்கிறாங்க, இவனை இப்படியெல்லாம் கேட்டால் உண்மையை சொல்ல மாட்டான், இவனை வேற வழியில தான் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, டே அவனை அடிக்காதீங்கடா, விடுங்கடா, அவனை வேற வழியில பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜாவை விடுற மாதிரி விட்டுடுறாங்க. அப்போ இளையராஜா சொல்றாங்க, என்ன மேடம், என்னை நீங்க தான் கடத்தி கூட்டிட்டு வந்தீங்க, என்னை எங்க இருந்து கடத்துறீங்களோ அங்கேயே கொண்டு போய் விட்டுருங்களா அப்படின்னு சொல்ல. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, என்னாலலாம் உன்னை அங்கே கூட்டிட்டு போய் விட முடியாது, ஒன்று நீயா இங்க இருந்து ஓடிடு, அப்படி இல்லைன்னா இந்த குடோன்லேயே கடந்து சாகு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி போயிடுறாங்க. சாமுண்டீஸ்வரி போயிட்டனுமே நம்ம இளையராஜா வந்து, அப்பாடா இவங்கலாம் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க, இங்க பாரு மாப்பிள்ள, என்னைய உங்க அத்தை கடத்தி கூட்டிட்டு வந்து நீ தான் பாட்டியோட பேரனா அப்படிங்கிற மாதிரி மிரட்டி கேட்குறாங்க. எனக்கு அவங்க அடித்த அடியில் வேறு வழி இல்லாமல் நான் பாட்டியோட பேரன் இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்ல. இதை கேட்ட கார்த்தி சொல்கிறாங்க, பரவாயில்ல விடு, ஆனால் நீ நான் தான் பேரன்ற உண்மையை சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு இளையராஜா சொல்கிறாங்க, இல்லை மாப்பிள்ள, நான் வந்து உன்னை காட்டி கொடுக்கவே இல்லை, நான் வந்து உனக்கு லொக்கேஷன் அனுப்புகிறேன், என்னை இங்கேருந்து எப்படியாவது கூட்டிகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இளையராஜாவும் லொக்கேஷனை கார்த்திக்கு ஷேர் பண்ணுறாங்க. நம்ம கார்த்தியும் அந்த லொக்கேஷனை பார்த்துட்டு இளையராஜாவை கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது கார்த்திக்கு ஒரு யோசனை தோணுது, ஒருவேளை நம்ம அத்தை அங்கேயே இருந்தாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு முகத்தில் மாஸ்க் மாதிரி போட்டுக்கிறாங்க. அப்போ இளையராஜா வந்து அப்படியே திரும்பி பார்க்குறாங்க, சாமுண்டீஸ்வரி நிற்கிறாங்க, என்னது இவங்க இன்னும் போலையா, ஐயோ நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜா திருன்னு முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, என்னடா எங்ககிட்ட அந்த பேரன் யாருன்றது தெரியாதுன்னு சொல்லிட்டு இப்போ என்னன்னா ஃபோனில் பேசிட்டு திருன்னு முழிச்சிக்கிட்டு இருக்கியா, இப்போ நீ அவனுக்கு தானே ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொன்ன, வரட்டும், அவன் யார் என்னங்கிறத நான் பார்க்குறேன், டே இவனை பிடிச்சி அங்கே மூலையில் கட்டி போடுங்கடா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ அந்த ஆளுங்களும் இளையராஜாவை பிடிச்சி கட்டி போட்டுறாங்க. அப்போ நம்ம இளையராஜாவுக்கு பக்குன்னு இருக்குது, கார்த்தி மாட்டிக்க போகிறானே, இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் இருக்க. நம்ம சாமுண்டீஸ்வரியும் யார் தான் அந்த பரமேஸ்வரியோட பேரை, அவனை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆர்வத்தில் இருக்க. இந்த சைடு நம்ம கார்த்திக்கு வந்து மாசாக என்ட்ரி கொடுக்குறாரு, முகத்தில் மாஸ்கெல்லாம் போட்டுட்டு. அதனால நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு கார்த்தி அடையாளமே தெரியல. அந்த இடத்துல அங்கே இருக்கிற ரவுடிங்களெல்லாம் அடித்து தும்சம் பண்ணிட்டு நம்ம இளையராஜாவை காப்பாற்றி அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் கார்த்தி வந்து அவங்களோட செயினை மிஸ் பண்ணிட்டாங்க. நம்ம சாமுண்டீஸ்வரியும் அந்த சண்டை நடந்த இடத்துக்கு வந்து பார்க்குறாங்க. அப்போ பார்த்தா ஒரு செயின் கிடக்குது. அந்த செயின் எடுத்து பார்க்கும்போது சாமுண்டீஸ்வரிக்கு ஒரு யோசனை வருது, இந்த செயின் மாப்பிள்ளையோட செயின் மாதிரி இருக்கே, ஒருவேளை இப்போ வந்து அவர் மாப்பிள்ளையா இருப்பாரா, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தோடய அந்த செயினை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அப்போது சாமுண்டீஸ்வரியை பார்த்து எல்லாரும் கேட்குறாங்க, எங்கே போயிட்டு வரீங்க நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த செயினை காட்டுறாங்க. மாப்பிள்ளை, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயினை காமிக்கிறாங்க. இந்த செயின் உங்களோட தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு ரேவதி வந்து சொல்கிறாங்க, இல்லைம்மா இது அவங்களோடது கிடையாது, இதே மாதிரி அவங்களும் செயின் வச்சுருக்காங்க, அது பெட்ரூமில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயினை எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரிக்கு ஒரே கன்ஃபியூஸ் ஆகுது, என்னது இது ரெண்டு செயினுமே ஒரே மாதிரி இருக்குது, ஒருவேளை நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயின் அப்படியே வச்சிடுறாங்க. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, என்னாச்சுமா, என்ன பிரச்சனை, இந்த செயினை இவர் நைட்டு தூங்கும் போது கழட்டி வச்சுட்டாரு, அது அப்படியே தான் அங்கே இருந்துச்சு, இப்போ நான் தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம கார்த்திக் வந்து மனசில் நினைக்கிறாங்க, நல்ல வேளை ரேவதி வந்து எப்படியோ நம்மளை காப்பாற்றிட்டா அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, ஆமாம் ஊரில் எவ்வளோ பேர் இதே மாதிரி செயின் வச்சுருப்பாங்க, அதுக்கெல்லாம் போயிட்டு நம்ம மாப்பிள்ளையை சந்தேகப்பட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயினை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அப்போது நம்ம சாமுண்டீஸ்வரி குழப்பத்தில் இருக்கிறத பார்த்த ராஜராஜன் வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட கேட்குறாங்க, என்ன ஈஸ்வரி இந்த
நேரத்தில் எங்கே போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு சாம்பிராணி சொல்கிறாங்க, இல்லைங்க எனக்கு வந்து ஒரு வேலையாக போனேன், அப்போ தான் இந்த செயின் கிடச்சிது, ஒரு வேளை மாப்பியோட செயினாக இருக்குமோ அப்படின்ட்டு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம மயிலுக்கு சந்தேகம் வந்துருச்சு. கார்த்திகிட்ட கேட்குறாங்க, என்னாச்சு கார்த்தி, என்னதான் நடந்துச்சு, நீ எங்கே போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கார்த்தி வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டாங்க. அப்போது இளையராஜா வந்து அத்தை கிட்ட நல்லாவே மாட்டிக்கிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு மயில் கேட்குறாங்க. அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, எப்படியோப்பா இளையராஜா வந்து அத்தை எதுவும் பண்ணாமல் சும்மா விட்டுட்டாங்க, ஆனால் கடைசி நேரத்தில் என் செயின் மட்டும் எப்படியோ அவங்க கிட்ட மாட்டிக்கிச்சு. நாளைக்கு கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் யார் என்னங்கிற உண்மையை நேராக போயிட்டு அத்தை கிட்ட சொல்லிட போகிறேன். இதுக்கப்புறம் என்னால் இந்த உண்மையை மறைச்சு வாழவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட ரேவதி சொல்கிறாங்க, ராஜா அம்மா வந்து செயின் வச்சிருக்கிறத நான் பார்த்தேன், அதனால தான் நான் அதே மாதிரி ஒரு செயினை ரெடி பண்ணி உன்னோட ரூமில் வச்சுட்டேன். எனக்கு தெரியும் அம்மா கையில் செயினை பார்த்ததுமே எனக்கு பயங்கர ஷாக் ஆகிடுச்சு. அம்மா ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அந்த செயினை கையில் வச்சுருக்காங்கன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் நான் அது மாதிரி போலியான ஒரு செயினை ரெடி பண்ணிட்டு வந்தேன். ஆனால் அந்த செயின் போலி அப்படிங்கிறது மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உன்னை பற்றின உண்மையெல்லாம் தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க. அப்போ மயில் சொல்கிறாங்க, எது எப்படியோ ரேவதி, நீ கடைசி நேரத்தில் வந்து அந்த செயினை காமிச்சு கார்த்தியை காப்பாற்றிட்ட. அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக கார்த்திக் வந்து இப்போமே அத்தைக்கிட்ட மாட்டியிருப்பான். அப்புறம் என்ன நடந்திருக்கும் நம்மளால யோசிக்க கூட முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது கார்த்தி சொல்கிறாங்க, யாரும் கவலைப்படாதீங்க, நாளைக்கு கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நான் யார் என்னங்கிற உண்மையை சொல்லிவிட்டு நான் படுக்க போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது நம்ம ரேவதி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ மயில் சொல்கிறாங்க, ரேவதி நீ எதுக்குமே ஃபீல் பண்ணாத, அவன் வந்து உண்மையை சொல்லிட்டா அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதை நம்மளும் பொறுமையாக பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வந்து ரேவதிக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் நம்ம ரேவதிக்கே ஆறுதல் சொன்னாலும் நம்ம ரேவதிக்கு உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரியாக இருக்குது. எங்கள் அம்மா வந்து கார்த்தியை வீட்டை விட்டு துரத்திட்டா அப்புறம் நம்ம நிலைமை என்ன ஆகுறது, கார்த்தி இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எது எப்படியோ நம்ம கார்த்திக் யார் என்னங்கிற உண்மையை சாம்புஸ்வரி கிட்ட சொன்னால் மட்டும்தான் அடுத்ததாக கதைக்களம் எப்படி போகும்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்க முடியும். ஏன்னா இப்படியே கதைக்களம் வந்து கும்பாபிஷேகம் கோயில் திருவிழா இப்படியே தான் போய்கிட்டு இருக்கு. இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டுற மாதிரி ஒரு சீன் வந்தால் தான் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம சந்திரகலா வந்து சாமுண்டீஸ்வரி எங்கே போயிருப்பா, எதுக்காக செயினை கொண்டு வந்து இப்படிலாம் கேட்டுட்டு இருக்கா, ஒன்றும் புரியலையே சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்காங்க. எது எப்படியோ நம்ம அக்கா கிட்டே இப்போ போயிட்டு நீ எங்கே போன, இந்த செயின் உனக்கு எப்படி கிடச்சிது அப்படின்ட்டு நம்ம பேசினோன்னா கண்டிப்பாக அவன் எந்த உண்மையும் நம்ம கிட்ட சொல்ல மாட்டா. அதனால எதுவுமே கேட்காம இருக்கிறது நல்லது. ஆனால் ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சிடுச்சு, இந்த ராஜாவை பற்றின விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அக்கா வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காளோ, அவள் நம்மளுக்கு தெரியாமல் நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காளே. முதல்லலாம் அக்கா என்ன விஷயம் பண்ணாலும் என்கிட்ட சொல்லாமல் பண்ணவே மாட்டா, ஆனால் இப்போ ரொம்பவே கெட்டு போயிட்டா, என்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்கிறதில்ல. எதனால் இப்படி மாறினானே தெரியல. என்னைக்கு இந்த டிரைவர் பையன் இந்த வீட்டுக்குள்ளே வந்தானோ அன்னையிலேருந்தே அக்கா வந்து என் பேச்சை கேட்குறதே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ராஜா சொல்கிறது தான் கேட்டுட்டு ஆடிக்கிட்டு இருக்கா. இருடி இன்னும் கொஞ்ச நாள் தான், அவனை பற்றின உண்மையெல்லாம் உனக்கு என்னைக்காவது ஒரு நாள் தெரிய வரும், அப்புறம் இந்த சந்திரகலா உனக்கு தேவைப்படுவான் அப்படிங்கிற மாதிரி நம்ம சந்திரா வந்து மனசில் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம கார்த்திக் மட்டும் உண்மையை சொல்லிட்டாங்கன்னா அடுத்து கதைக்களம் வந்து எப்படியெல்லாம் கொண்டு போகிறாங்கன்னு தெரியல. அடுத்து யார் யார் புதுசாக கேரக்டரில் வந்து இறங்குவாங்கன்னு கூட தெரியல. ஏன்னா நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு கார்த்தியை பற்றின உண்மையெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கார்த்தியை இந்த வீட்டை மட்டும் விட்டு துரத்தாமல் இந்த ஊரை விட்டே துரத்திடுவாங்க நம்ம சாமுண்டீஸ்வரி. அதுக்கப்புறம் நம்ம கார்த்திக்கு யார் சப்போர்ட்டாக இருக்க போகிறா, புதுசாக எந்தெந்த கேரக்டர்லாம் வரப்போகிறாங்க அப்படிங்கிறத நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.